வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை வீரமுள்ள சேவல். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். பித்சமே என்னும் கிராமத்தில் ஒரு ஏழை இருந்தான். அவனுக்கு சொந்தமாக எதுவும் கிடையாது. வசிப்பதற்கு இடம் கிடையாது. ஒரு பணக்காரனின் குளியல் அறையை வாடகைக்கு எடுத்திருந்தான். அதில்தான் அவன் வசித்து வந்தான். பணக்காரன் குளிக்கும்போது ஏழையை வெளியே துரத்தி விடுவான். பனியானாலும் வெயினானாலும் சரி, பணக்காரன் குளிக்கும்போது ஏழை தெருவில்தான் நிற்க வேண்டி வரும். ஏழையிடம் ஒரு சேவல் இருந்தது. அதுதான் ஏழைக்கு உற்றார், உறவினர், நண்பர் எல்லாமே. தன் மனதில் இருப்பதையெல்லாம் சேவலிடம்தான் ஏழை சொல்லுவான். பணக்காரன் ஏழையிடம் குளியலறைக்கு அதிக வாடகையை கேட்டான். ஏழையிடம் பணம் இல்லை. எனவே வாடகைக்கு பதில் ஏழையிடம் அதிக வேலை வாங்கினான். இரவும் பகலும் ஓயாது உழைக்கச் செய்தான். அப்படி உழைத்தும் பயனில்லை. இறுதியில் பணக்காரன் ஏழையை அவனுடைய சேவலோடு குளியல் அறையை விட்டு துரத்திவிட்டான். பாவம் அந்த ஏழை. இருக்க இடமின்றி நடுத்தெருவில் சேவலுடன் பரிதாபமாக நின்று கொண்டிருந்தான். அவனது கண்களில் நீர் வழிந்தது. பணக்காரனின் இரக்கமற்ற செயலை கண்ட சேவலுக்கு கோபம் வந்துவிட்டது. கவலைப்பட வேண்டாம், இதோ நான் போகிறேன், அந்த பணக்காரனிடம் நானே நேரில் போய் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு சேவல் பணக்காரனின் வீட்டை நோக்கி புறப்பட்டது. போகும் வழியில் சேவல் ஒரு கரடியை சந்தித்தது. ஹலோ கரடியாரே என்றது சேவல். ஹலோ சேவல், இப்படி எங்கே போய்க் கொண்டிருக்கிறாய் என்றது கரடி. பணக்காரனை பார்த்து, என் எஜமானனை மோசமாக நடத்தியதற்காக பரிசு கொடுக்கப் போகிறேன் என்றது சேவல். சரி, நானும் உன்னுடன் வருகிறேன் என்று சொல்லி கரடியும் சேவலும் புறப்பட்டது. அவை இரண்டும் போய்க் கொண்டிருந்தன. அப்போது வழியிலே ஒரு ஓநாயை கண்டன. ஹலோ ஓநாயாரே என்றது சேவல். ஹலோ சேவல், நீ எங்கே போய்க் கொண்டிருக்கிறாய்? பணக்காரனை பார்த்து, எனது எஜமானனை மோசமாக நடத்தியதற்காக பரிசு கொடுக்கப் போகிறேன் என்றது சேவல். ஓ அப்படியா, நானும் உங்களுடன் வருகிறேன் என்று சொல்லி ஓநாயும் புறப்பட்டது. சேவல், கரடி, ஓநாய் போய்க் கொண்டிருக்கும் போது இடையிலே ஒரு வேட்டை பருந்தை சந்தித்தது. அதனையும் தங்களுடன் அழைத்து கொண்டு போயின. அவை எல்லாம் பணக்காரன் வீட்டை அடைந்தன. கரடி, ஓநாய், வேட்டை பருந்து ஆகியவை புதர்களுக்கிடையே ஒளிந்து கொண்டன. சேவல் மட்டும் பணக்காரனின் வாயிற்கதவின் மேலே உட்கார்ந்து கொண்டு உரக்க பாடத் தொடங்கியது. கொக்கரக்கோ, ஏ பணக்காரா, நான் சொல்வதை கேள். என் எஜமானனை நீ குளியல் அறையிலிருந்து துரத்தினாய். இப்போது நான் உன்னை இந்த வீட்டை விட்டே துரத்தப் போகிறேன் என்று பாடியது சேவல். மாடியில் அமர்ந்திருந்த பணக்காரன் சேவலின் பாட்டை கேட்டு சினமுற்று வேலையாட்களை அழைத்து சேவலை பிடித்து வாத்து கூண்டினுள் போட சொன்னான். அப்போதுதான் வாத்துக்கள் இதனை கடித்து கொன்றுவிடும் என்றான். அவர்களும் அப்படியே செய்தனர். ஆனால் வேட்டை பருந்து வாத்து கூண்டிற்குள் பறந்து சென்று எல்லா வாத்துக்களையும் கொன்றுவிட்டது. மறுநாள் காலையில் சேவல் மறுபடியும் வாயிற்படியில் நின்று கொண்டு பழைய பாடலை பாடிற்று. அப்போதுதான் மாடிக்கு வந்த பணக்காரன் சேவலின் பாட்டை கேட்டு ஆத்திரமடைந்தான். சேவலை பிடித்து மாட்டு கொட்டகையில் போட சொன்னான். அப்போது பசுவால் மிதிப்பட்டு சேவல் இறந்து போகும் என நினைத்தான். ஆனால் ஓநாய் இதுதான் எனக்கு நல்ல சந்தர்ப்பம் என்று சொல்லி மாட்டுக் கொட்டகைக்குள் சென்று மாடுகளை கொன்றுவிட்டது. அடுத்த நாள் காலையிலும் சேவல் பழையபடி கதவின் மேலே உட்கார்ந்து பாடியது. இம்முறை மிகவும் கோபமடைந்த பணக்காரன் சேவலை பிடித்து குதிரை தொழுவத்தில் போட சொன்னான். ஆனால் இப்போது என் பங்கு என்று சொல்லியபடி கரடி குதிரை தொழுவத்திற்குள் சென்று குதிரைகளை கடித்து கொன்றுவிட்டது. அடுத்த நாளும் சேவல் பழையபடி கதவின் மீதிருந்து பாடியது. இம்முறை அதிகம் ஆத்திரமடைந்த பணக்காரன் சேவலை பிடித்து கொல்லும்படி ஆணையிட்டான். ஆனால் சேவலோ கரடி, ஓநாய், வேட்டை பருந்து ஆகியவற்றை உதவிக்கு அழைத்தது. அவை அனைத்தும் ஓடிவந்தன. கூடத்தில் ஒரே சண்டை. இவைகளை கொல்ல வந்த வேலையாட்கள் ஓட ஓட விரட்டப்பட்டார்கள். இங்கும் அங்குமாக சிதறடிக்கப்பட்டார்கள். திரும்பிச் செல்ல வழி தெரியாது திணறினார்கள். சேவல் பறந்து சென்று பணக்காரனை இழுத்து வந்தது. இங்கே பார், விரைவாக முடிவிடு. ஒன்று நீ இறங்க தயாராக வேண்டும், இல்லையானால் எனது பன்றிகளை பார்த்து கொள்ள வேண்டும் என்று அதட்டி கேட்டது சேவல். ஐயோ, சாவதை விட பன்றிகளை பார்த்து கொள்வதே மேல் என்று அழுதான் பணக்காரன். அவ்வளவுதான். பருந்து தனது கூண்டிற்கு பறந்தது. ஓநாய் தன் இஷ்டம் போல் ஓடியது.
கரடி காட்டிற்கு நடை போட்டது. சேவல் தனது எஜமானனை அழைத்து வந்தது. சேவலும் ஏழையும் அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். பணக்காரனோ பன்றிகளையும் நாய்களையும் பார்த்து கொண்டிருந்தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.